இலங்கையில் ஈழத்தமிழர்களின் உள்ளூர் மற்றும் அதன் டயஸ்போரா சமூகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் செம்மணி புதைகுழியின் அகழ்வு தொடர்பாக இன்று உள்ளூரில் முன்வைக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் அறிக்கையிடல் சில உற்றுநோக்கல்களை உருவாக்கிக் கொள்கிறது. இந்த அறிக்கையிடலை செம்மணியில் அகழ்வுகளை நடத்தி வரும் ஸ்ரீலங்காவின் தொல்லியல் குழுவின் தலைவரான பேராசிரியர் ராஜ் சோமதேவா முன்வைக்க உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இலங்கை தீவில் 56 மனித புதைகுழிகள் இருக்கலாம் என ஐயங்கள் உள்ள நிலையில் கடந்த 30 ஆண்டு காலமாக இதுவரை அவற்றில் 22 புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டன. இவ்வாறாக அடையாளம் காணப்பட்ட சில இடங்களை பொறுத்தவரை கொழும்பில் கொலுவிருக்கும் ஆட்சிகள் தமக்குரிய அரசியல் தேவைகளுக்காக நரிகளை பரிகளாக்குவதும் அல்லது பரிகளை நரிகள் ஆக்கும் பாணியிலும் சில சூட்சுமமான நகர்வுகளை செய்து வருவதும் வளமையான ஒரு விடயம். இவ்வாறான வளமைகள் இருந்தாலும் தமிழர் தாயக புதைகுழிகளை பொறுத்தவரை அதில் மீட்கப்படும் எச்சங்களையும் தமிழர் தாயகம் மீதான போர்க்காலத்துக்கு முன்னரான பழைய எச்சங்களாக அவற்றை அடையாளப்படுத்த முடியும் என்பதும் ஆச்சரியகரமான ஒரு விடயமல்ல. அந்த பட்டறிவின் பின்னணியில்தான் தற்போது செம்மணி புதைகுழியின் அதிர்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் காலகட்டத்தை அது போர்க்காலத்தின் ஒரு புதைகுழி என செம்மணியில் தற்போது அகழ்வுகளை நடத்தும் குழுவுக்கு தலைவராக உள்ள பேராசிரியர் ராஜ் சோமதேவாவே தீர்மானித்து ஒரு அறிக்கையிடலை செய்தமை இப்போது மீண்டும் நினைவூட்டப்படக்கூடிய ஒரு விடயம். கொக்கு தொடுவாய் புதைகுழியின் ஆய்வுகள் சுயாதீனமான முறையிலேயோ அல்லது வெளிநாடு ஒன்றிலேயோ மேற்கொள்ளப்படாமல் உள்ளூர் நிபுணரான பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவால் மேற்கொள்ளப்பட்டுத்தான் கொக்கு தொடுவாய் புதைகுழி குறித்த முடிவு வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கையில் இனங்காணப்படும் மனித புதைகுழிகளை பொறுத்தவரை மாத்தளை, மன்னார் உட்பட்ட சில மனித புதைகுழிகள் 1800ஆம் ஆண்டுகால பகுதியில் இலங்கை தீவு மேற்குலக குடியேற்றவாத ஆட்சியில் இருந்த போது உள்ளூரில் இடம்பெற்ற கிளர்ச்சிகள் காரணமாக கொல்லப்பட்டவர்களின் எச்சங்கள் என்ற முடிவுகள் வெளிப்படுத்தப்பட்டன. ஆனால் தலை புதைகுழி தொடர்பான ஆய்வு அறிக்கையை பொறுத்தவரை இலங்கை தடயவியல் நிபுணர்களும் வெளிநாட்டு நிபுணர்களும் அந்த புதைகுழியை மையப்படுத்தி முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்ததும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறான பின்னணியில்தான் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புதைகுழி கடந்த வருடம் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொக்கு தொடுவாய் பகுதியில் குடிநீர் குழாய் பதிக்கும் நிர்மாண பணிகள் இடம்பெற்ற போது அந்த புதைகுழியில் கிடைத்த சான்று பொருட்களை ஆய்வு செய்து ஸ்ரீலங்கா தொல்லியல் துறையின் மூத்த பேராசிரியர் என்ற அடிப்படையில் ராஜ் சோமதேவ இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். ராஜ் சோமதேவவும் அவரது குழுவும் சமர்ப்பித்த கொக்கு தொடுவாய் அறிக்கையில் அந்த புதைகுழி 1994ஆம் ஆண்டுக்கு முற்படாத காலப்பகுதிக்கு உரியதாகவும் ஆனால் அதேவேளை அது 96க்கு பிற்படாத காலப்பகுதியை சேர்ந்தது என்ற முடிவும் வெளிப்படுத்தப்பட்டது. தமிழர் தாயகம் மீதான ஸ்ரீலங்காவின் கந்தக நாசகார போர்க்காலத்தை மையப்படுத்தியும் போர் இடம்பெற்ற பகுதியொன்றிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைகுழியை மையப்படுத்திய மனித புதைகுழி ஒன்றை மையப்படுத்தி உள்நாட்டு நிபுணர்களால் வெளியிடப்பட்ட முதலாவது அறிக்கையாகவும் கொக்கு தொடுவாய் அறிக்கையே வந்ததென கடந்த வருடம் பரவலாகவே சிலாகிக்கப்பட்டது. எனினும் கொக்கு தொடுவாயில் மீட்கப்பட்ட மனித எலும்புகள் தொடர்பாக ராஜ் சோமதேவ இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதும் அந்த புதைகுழியிலிருந்து எடுக்கப்பட்ட இனிப்பு பொருட்கள், சுற்றப்பட்ட கடதாசிகள், துப்பாக்கி தோட்டாக்கள், ஆடைகள் உட்பட்ட சில சான்று பொருட்களின் அடிப்படையிலேயே அந்த புதைகுழி 90ஆம் ஆண்டு காலப்பகுதி என தீர்மானிக்கப்பட்டதாக ராஜ் சோமதேவாவே அன்று பகிரங்கப்படுத்தியிருந்தார். இதேபோலவே கொக்கு தொடுவாய் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் வயது, அதன் பால் மற்றும் இறப்புக்கான காரணங்கள் போன்ற அறிக்கைகள் பல மாதங்களாகவே பகிரங்கப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் இப்போது அங்கு கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்பு எச்ச தொகுதிகளில் பெரும்பாலானவை இள வயதினருக்கு உரியது என்றும் இவற்றில் 31 எச்சங்கள் பெண்களுக்குரியவை என்றும் 21 எச்சங்கள் ஆண்களுக்குரியவை என்றும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகளின் தாக்குதலால் மரணித்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. கொக்கு தொடுவாய் புதைகுழியை மையப்படுத்தி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியானது அந்த புதைகுழி காணப்பட்ட நிலப்பரப்பு முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் 90களின் ஆரம்பத்தில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டமை ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு பெரும் இக்கட்டான நிலையை உருவாக்கிய பின்னணியில்தான் இப்போது செம்மணி புதைகுழி தொடர்பான இடைக்கால அறிக்கையும் தயாராகிறது.
தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை மன்னார் புதைகுழி தொடர்பான ஆய்வுகள்தான் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஒரு ஆய்வுக்கூடத்தில் புதைபொருட்களின் வயதை கண்டறியும் கார்பன் 14 எனப்படும் காலக்கணிப்பு முறையால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கார்பன் 14 முறையானது புதைபொருட்களின் கால அளவை துல்லியமாக கணக்கிட உதவும் ஒரு தொழில்நுட்ப முறையாகும். குறிப்பாக அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் எலும்புகள் மற்றும் ஏனைய கரிம பொருட்களில் உள்ள கரிமத்தின் அளவுடன் அதற்குரிய காலத்தை வெளிப்படுத்தும் பொறிமுறை இந்த பொறிமுறை. இந்த பின்னணியில் செம்மணியில் தற்போது அகலப்பட்ட மனித எச்சங்களுக்கும் ரேடியோ கார்பன் டேட்டிங் எனப்படும் கதிரியக்க கரிம காலக்கணிப்பு சோதனையை செய்து கொள்வதா அல்லது உள்ளூர் பேராசிரியர் முகத்தின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதா என்பதுதான் இப்போது நீதிமன்றத்தின் தீர்ப்பில் எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயமாகின்றது. செம்மணியின் 3ஆம் கட்ட அகழ்வுகள் எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை அங்கு அகலப்பட்ட எச்சங்கள் மீதான கார்பன் டேட்டிங் ஆய்வு தேவைகள் குறித்த வினாக்கள் தற்போது உலக அரங்கிலும் எதிரொலித்துக் கொள்கின்றன. அந்த வகையில் செம்மணிக்கும் கார்பன் டேட்டிங் தேவையா இல்லையா என்பதை ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்கள் தீர்மானிக்க முடியும் என்றாலும் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் என குரூரம் மற்றும் துன்பியல் கலந்த கலவையாக 1999ஆம் ஆண்டிலும் 2025ஆம் ஆண்டிலும் செம்மணி அதிர்வதால் அந்த 2 பாகங்களின் தடயங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்துலக மற்றும் சுயாதீன தடயவியல் நிபுணர்களுடனான சோதனை என்ற விடயம் தற்போது முன்னிலைக்கு வருகிறது. ஒருவேளை ஸ்ரீலங்கா நீதிமன்றங்களின் முடிவு உள்ளூர் ஆய்வுகள் போதுமென்ற முடிவுக்கு வந்தால் அதற்கு ஏற்ப பிளான் பி திட்டங்கள் லண்டன் போன்ற டயஸ்போரா நகரங்களில் போடப்படுவதும் தெரிகின்றது. இந்த வகையில் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி சில நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்கின்றன. செம்மணியில் எடுக்கப்பட்ட எச்சங்கள் மீதான கதிரியக்க கரிம காலக்கணிப்பு சோதனைகள் போன்ற தொழில்நுட்ப சோதனைகளுக்கு பிரித்தானியா தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க தயாராக இருக்கும் போதிலும் இந்த நகர்வுகளை கொழும்பு அதிகார மையம் விரும்பிக் கொள்ளவில்லை என்பது வெளிப்படையானது. இப்போதைய நிலையில் செம்மணி எச்சங்களை அமெரிக்காவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அந்த எச்சங்களுக்குரியவர்கள் புதைக்கப்பட்ட காலத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் செம்மணி எச்சங்களுக்கு இவ்வாறான ஒரு ஆய்வு தேவையா இல்லையா என்ற ஒரு முடிவை நீதிமன்றங்கள் எடுத்தால் இது அனைத்துலகில் அதிரக்கூடும். ஏற்கனவே செம்மணி விடயத்தை இக்கேடிஆர் அரசாங்கம் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கையுடன் தமிழரசுக் கட்சியும் அவருக்கு ஒரு கடிதத்தை கடந்த 13ஆம் தேதி அனுப்பிவிட்டது. அந்த கடிதத்திலும் செம்மணியில் 99ஆம் ஆண்டு மற்றும் இந்த ஆண்டில் வெளிப்பட்ட தடயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சர்வதேச சுயாதீன தடயவியல் மற்றும் இரசாயன பகுப்பாய்வு நிபுணர்களுடன் சோதனை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை தமிழரசுக் கட்சியும் அழுத்தமாக கோரியுள்ளது. தமிழர் தரப்பை பொறுத்தவரை அரசியல் மற்றும் குடிசார் தளங்களில் சுயாதீனம் மற்றும் அனைத்துலக நிபுணர்களின் ஈடுபாடுகளுடன் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பலமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றுக்கு கொழும்பு அதிகார மையத்திலிருந்து எதிர்மறையான பதில்களை வெளிப்பட்டுக் கொள்கின்றன. அதுவும் இலங்கையில் உள்ள மனித புதைகுழிகளுடன் தொடர்புபட்ட ஜேவிபியினர் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வலி தமக்கு நன்றாகவே தெரியும் என இக்கேடிஆர் அரசாங்கம் சொல்லிக் கொண்டாலும் தமது ஆட்சிக்குரிய அரசியல் தேவைக்காக தமிழர் தாயக புதைகுழிகளில் அவர்கள் வித்தியாசம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதற்கு உத்தரவாதங்கள் இல்லை. இதேபோலவே அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்னர் கம்போடியாவில் ஆட்சி செலுத்திய கெமரூச் தனது ஆட்சி காலத்தில் மக்களை கடுமையாக துன்புறுத்தி அவர்களில் ஏராளமானவர்களை மரண தண்டனைக்கு உள்ளாக்கியதான இடங்களாக இருந்த 3 இடங்களை தனது யுனெஸ்கோ ஊடாக கடந்த வெள்ளியன்று உலக பாரம்பரிய பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை இணைத்துள்ளது. வாராக மரண தண்டனை இடங்கள் புதைகுழிகளை உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இலங்கையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகளில் அதிகமானவை தமிழர் தாயக பகுதிகளில் உள்ளன என்ற யதார்த்தம் உரைக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான கம்போடியர்கள் கொல்லப்பட்ட கெமரூச் ஆட்சியின் 50வது ஆண்டு நினைவு காலம் 2025 கடக்கும் நிலையில் கடந்த வெள்ளியன்று பாரிஸ் நகரில் இடம்பெற்ற உலக பாரம்பரிய குழுவின் 47வது மாநாட்டில் கெமரூச்சின் ஆட்சி காலத்தில் மக்கள் கொல்லப்பட்ட அல்லது பாரிய அளவில் புதைக்கப்பட்ட இடங்கள் உலக பாரம்பரிய இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டன. கம்போடியாவில் 1975 முதல் 79 வரை கெமரூச்சுக்கள் செய்த 4 ஆண்டுகால ஆட்சியில் பட்டினி, பெருந்துன்புறுத்தல்கள் மற்றும் மரண தண்டனைகள் மூலம் 17 லட்சம் கம்போடியர்கள் கொல்லப்பட்டதான பதிவு மனித குலத்திற்கு முக்கியமான பதிவுகள் என்பதால் இவ்வாறான படுகொலைகளும் அவ்வாறான படுகொலைகளுக்கு பின்னால் உள்ள புதைகுழிகளும்
யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் இறுக்கமான நிலைப்பாடாகும். ஒப்பீடு ரீதியில் செம்மணி போன்ற இடங்கள் சிறியதாக இருந்தாலும் ஐநா குறிப்பிடும் கெமரூச்சுக்களின் கொடுங்கோன்மை ஆட்சியில் இடம்பெற்ற குரூரங்களை ஒத்த துன்பியல்கள் செம்மணியிலும் புதைந்தே உள்ளன. ஏனெனில் 1975 ஏப்ரலில் கெமரூச் தரப்பு கம்போடிய தலைநகர் பனாம்பொன்னை கைப்பற்றிய பின்னர் இவ்வாறான படுகொலைகள் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறிக்கொள்வது போலவே 1995 யாழ்குடா மீதான சந்திரிகாவின் சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கையின் பின்னர் அங்கும் பல குரூரங்கள் இடம்பெற்றதையே செம்மணியின் முதலாம் பாக குரூரம் துல்லியமாக வெளிப்படுத்தியிருந்தது.